நமக்கு சுகமான நிகழ்ச்சி என்றால் அதை பேசி தீர்ப்பதில் தவறில்லை. சில பாடல்களை கேட்கின்ற பொழுது மிக இனிமையாக இருக்கும். அந்த பாடல்களிலும் கூட ஒரு சில குறிப்பிட்ட இடம் இன்னும் இனிமையாக இருக்கும். அதை போலத்தான் ஒரு டூயட் பாடல். குத்துவிளக்கெரிய கூடமெங்கும் பூமணக்க மெத்தை விரித்திருக்க மெல்லியலால் காத்திருக்க. டிஎம்எஸ் அவர்களும் பி சுசீலா அவர்களும் பாடிய இந்த பாடல் பச்சை விளக்கு என்ற படத்தில் வந்தது. படத்திலே 2 டூயட் பாடலிலிருந்தும் சிவாஜிக்கு அது கொடுக்கப்படவில்லை. எஸ்எஸ்ஆர் விஜயகுமாரி அவர்களுக்கு அமைந்த இந்த பாடலிலே இடையில் வருகின்ற ஒரு இடம், கண்ணழகு பார்த்திருந்து, ஒரு சின்ன இழுவதான், ஆனால் அது கேட்பது மிக சுவையாக இருக்கும். காலமெல்லாம் காத்திருந்து பெண்ணழகை ரசிப்பதற்கு பேதை நெஞ்சம் துடி துடிக்க. அதே போல் சுசீலாவும் அடுத்த சரணத்திலே பக்கத்தில் பழம் இருக்க. சுசீலாவுடைய குரல் இனிமை, அதுவும் அந்த சின்ன ஒரு 2-3 பிட் மட்டும் லேசாக ஒரு இழுவை, அருமையான அது இழுவை என்று சொல்லக்கூடாது. ராக ஆலாபனை சங்கீதம் அறிந்தவன் நான் அல்ல, இருந்தாலும் சங்கீதத்தை சுவைக்க தெரிந்தவன். அந்த இடத்தில் வருகின்ற அந்த லேசான அந்த ஒரு சுவை இருக்கிறதே. பக்கத்தில் பழம் இருக்க பாலோடு தேன் இருக்க உண்ணாமல் தனிமையிலே உட்கார்ந்த மன்னனவன். பாடல் முழுக்க அந்த ஹம்மிங் இல்லாவிட்டாலும் அந்த 1-2 இடத்துல வருகின்ற அந்த ஹம்மிங், டிஎம்எஸும் ஆகட்டும் பி சுசீலா அவர்களும் ஆகட்டும், இனிமையான அந்த ஹம்மிங் அந்த பாடலுடைய சுவைக்கு மேலும் மெருகூட்டுகிறது என்று கேட்கலாம். அதை மீண்டும் மீண்டும் அந்த பாடலை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தோணும். 1964ஆம் ஆண்டு வெளிவந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்னும் காதுகளில் இனிமையாக பாய்ந்து கொண்டிருக்கிறது அந்த பாடல்.